Hello students, good morning to all. Today we learn about needs of seeds. Class 5th standard, subject science. Hello students, take your science journal book and turn the page number 5. Today we learn about needs of seeds. Okay, hello students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ். இன்னைக்கு சயின்ஸ்ல 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகே, நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸ் என்ன தேவைகள், அதாவது சீடு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை, அதாவது சீடு ஜெர்மினேஷன் என்ன, விதை முளைக்க சீட்ஸ்னு என்னன்னு உங்களுக்கு முன்னையே தெரியும், விதைகள்னு சொல்லுவோம். சீட் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றி தான் இந்த லெசன்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சயின்ஸ் ஜேர்னல் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5ல 5 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ம், ஆக்ஷன், அனலைசிஸ், அப்ளிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். எய்ம் அப்படிங்கிற எய்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ, என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து இன்னைக்கு இந்த லெசனோட எய்ம். ஓகே, ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்ய போகிறோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுல வந்து நம்ம ரைட் பண்ணுவோம், அது வந்து ஆக்ஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து அனலைசிஸ், ஆக்ஷன் செஞ்சதில் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி ஒரு கூல் டாக் வீடியோன்னு போடுவாங்க, அதை பார்த்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் வந்து கேட்பாங்க, அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறதா வந்து அனலைசிஸ் பார்ட். ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் பார்ட். அப்ளிகேஷன் பார்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்கும் இந்த லெசனை வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணி முடிச்ச பிறகு அதை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பார்ட்டில் வந்து நம்ம பண்ணணும், ரிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வரும். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ABC நீங்கள் 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் 1 and 2 கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் 1க்கு வந்து ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் 1 வந்து ஆஸ்க் பண்ணுற போது கீழே வந்து சூஸ் த கரெக்ட் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஏ கரெக்டாக இருந்தால் ஏங்கிற பாக்ஸை ஷேர் பண்ணணும், பி கரெக்டாக இருந்தால் பிங்கிற பாக்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, இதே மட்டும் கொஷின் 1 and 2 ரெண்டுக்கு இதே மட்டும் தான் சேம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய லெசன் வந்து நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகே, இப்போ லெசனுக்கு போகலாமா நம்ம? லெட்ஸ் கோ டு லெசன். Hi, I am Sid, and this is my teacher Nina. She helps me learn new things every day. Welcome to your Max class. Before we begin, remember to keep your journals open in front of you. Let's set a clear aim for today's class. You may already know that seeds are found in fruits and other parts of a plant. We have learned that the external parts of a seed are the seed coat, cotyledon, and embryo or baby plant. Finally, do you remember that a seed gives rise to new plants through the process of germination? Today, we are going to find out more about what seeds require to grow. Specifically, we will learn more about the conditions that seeds need to germinate. Now, write in your journal, what is the aim of the class today? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எய்ம் பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு எய்ம் பற்றி என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எய்ம்ங்கிறத வந்து இன்னைக்கு படிக்கக்கூடிய லெசனோட டாபிக் தான் வந்து இன்னைக்கு எய்ம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிளான்ஸ் ஹாவ் மெனி பார்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். பிளான்ஸ் ஹாவ் மெனி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போர்ஷன், ஸ்டெம், ரூட், பிரான்ச்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் வந்து மெயின் பார்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, சீட்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கண்டைன் மெனி சீட்ஸ். ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சீட்ஸ் கண்டைன் சீட்ஸ். அதாவது ஃப்ரூட்ஸ் கண்டைன் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரூட்ஸில் வந்து எதுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சீட்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி அந்த சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட், செகண்ட் ஒன் எம்ப்ரியோ, தேர்ட் ஒன் வந்து கார்டிலேஜன்ஸ். ஓகே, seed contains 3 main parts. First one, seed coat. Seed coat என்ன பார்த்தீங்கன்னா the seed is protected by the outer covering called seed coat. The seed is protected by the outer covering called seed coat. Seed coat என்ன, அதாவது நம்ம சீடை சுற்றி வெளியில வந்து ஒரு கோட்டு மாதிரி இருக்கு, அதுக்கு பேர் அவுட்டர் கவரிங், ஒரு லேயர் மாதிரி இருக்கு, அது வந்து சீட் கோட்னு சொல்லுவோம். இதை வந்து சீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதை வந்து சீட் கோட். ஓகேவா? அடுத்தது எம்பியோ. எம்பியோன்னு என்னன்னு பார்க்காது, சீட் கண்டைன் ஸ்மால் பேபி பிளான்ட் கால் எம்பியோ. சீடு ஜெர்மினேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே அவுட்டர்ல வெளியே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்மால் பேபி பிளான்ட் கால்ட் அஸ் எம்பியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சீட் ஜெர்மினேட் ஆனோன்னு ஒரு டே கிரீன் கலர்ல ஒரு பிளான்ட் வந்து மண்ணை விட்டு வெளியில வரும், அதுக்கு இதை வந்து எம்பியோன்னு சொல்லுவோம். சீட் கண்டைன் ஸ்மால் பேபி பிளான்ட் கால்ட் அஸ் எம்பியோ. ஓகேவா? அடுத்தது கார்டிலேஜன்ஸ். கார்டிலேஜன்ஸ் பார்த்தீங்கன்னா the growth of seed into young plant is called seed germination. கார்டிலேஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first leaves of seedlings is called as கார்டிலேஜன். கார்டிலேஜன் என்ன? first leaves of seedlings. சீடு வந்து என்ன மாதிரி சீட்லிங்ஸை ஜெர்மினேட் ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் மண்ணை விட்டு வெளியே வரக்கூடிய 2 young fleshy leaves called as cotyledons. ஓகேவா? இதைத்தான் வந்து cotyledons சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், seed contains 3 main parts சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் seed coat, second one is embryo, third one is cotyledon. seed coatங்கிறது அவுட்டர் கவரிங் லேயர் இஸ் கால்ட் அஸ், சீடோட அவுட்டர் கவரிங் லேயர் தான் வந்து seed coatனு சொல்றோம். embryo அப்படின்னு பார்த்தீங்கன்னா a small baby plant is called as embryo ன்னு சொல்றோம். cotyledon ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் ஆஃப் சீட்லிங்ஸோட ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் ஆஃப் கார்டிலேஜன் சொல்லியிருக்கோம். ஓகே, வாட் இஸ் சீட் ஜெர்மினேஷன்? சீட் ஜெர்மினேஷன் என்ன? growth of seed into young plants is called as seed germination. Growth of seeds into young plant is called as seed germination. ஓகேவா? the growth of seeds into young plant is called as seed germination. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஜென்ரலா பார்த்தோம் சீட் என்ன, சீட் ஜெர்மினேஷன் என்ன, சீட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ம். இன்னைக்கு லெசனோட எய்ம் பார்த்தா நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த நீங்க எய்ம்ங்கிற பார்ட்ல வந்து நீங்க எழுத ஆரம்பிக்க. இன்னைக்கு லெசன் எதை பத்தி படிக்க போறோம்? நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர் என்ன படிக்க போறோம் நம்ம இன்னைக்கு? விதை முளைக்க தேவையான கண்டிஷன்ஸ், அதை பற்றி நம்ம படிக்க போறோம். ஸோ நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா needs of seeds எழுதுங்க, or என்ன எழுதுறீங்க? Today we learn about what are the conditions for seed germination. Okay, aimங்கிற இடத்துல today we learn about what are the conditions need for seed germination. aimங்கிற இடத்துல என்ன எழுதுறீங்க? Today we will learn about what are the conditions need for seed germination. need, need for seed germination. aimங்கிற இடத்துல என்ன எழுதுறீங்க? Today we will learn about what are the conditions need for seed germination. What are the conditions need for seed germination. okay students, ரைட் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ரைட் பண்றதுக்கு? எய்ம்ங்கிற பாக்ஸ்ல வந்து நீங்க என்ன எழுத போறீங்க? what are the conditions need for seed germination. finish பண்ணிட்டீங்களா? I have written down what we are going to learn today. Okay students, ரைட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க ஆக்ஷன் Quick activity. Let's get started. Take out a sheet of paper, colored pencils, a pencil, an eraser, and a ruler. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஆக்ஷன் பார்ட்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்யணும். ஓகே, அதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் அல்லது அர்த் கலர் பேப்பர், ஒன் பேப்பர் எடுத்துக்கிறோம். 3 கலர் பென்சில்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எரேசர் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பென்சில் அண்டு ரூலர். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஜஸ்ட் என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்? ஒன் பேப்பர், 3 கலர் பென்சில், 1 பென்சில், eraser and ruler. ஓகே, எடுத்தீங்களா?
தயாரா எடுத்துக்கங்க. Let's go to action part. Draw a table in the action section of your journal with 3 columns and 4 rows, like this. Fill in the topmost row as shown. Okay students, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? ஆக்ஷன்ன்ற கொடுத்திருக்க பார்ட்ல வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வரைய போறோம். 3 columns and 4 rows இருக்கிற மாதிரி 1 2 3 columns and 4 rows இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா மேல வந்து டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்டேட், ஏர், வாட்டர், ரைட் டெம்பரேச்சர். அதுக்கு ரைட் சைட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் எஸ் ஆர் நோ எழுதிட்டோம். பிளேட் ஏ பி சி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரைட் பண்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க ஆக்ஷன் பார்ட்ல வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். பாக்ஸ்ல வரைஞ்சிட்டு அதுல என்னென்ன இன்சைட் வந்து ரைட் பண்ணணுமோ இந்த வீடியோ பார்த்து அந்த பார்ட்டை வந்து ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே, ரைட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் பார்ட். Fold the sheet of paper in half. Fold it again, like this. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிக்சர்ல காட்டுன மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ண போறோம். ஃபோல்டு பண்றது என்ன மடிக்கிறோம். மடிச்சோம்னா நம்மளுக்கு 4 பார்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? 4 பார்ட்ஸ் வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து Open நம்மளுக்கு the கிடைக்கும். paper. You will see 4 boxes on it. மாதிரி Label them A, B, and C like this. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்? 4 பார்ட்ஸ் கிடைக்கி. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஏ போட்டுக்கிறோம், அடுத்து பி போட்டுக்கிறோம். செகண்ட் பாக்ஸை வந்து சி அண்ட் டி ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரே பாக்ஸா பண்ணிட்டோம். சிங்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம பேப்பர்ல வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஏ பி சி. ஓகேவா? ரைட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Draw an oval in each box. These are your plates for sowing seeds. ஓகே, இப்போ நாம என்ன செய்ய போறோம்? 3 ஓவல் ஷேப் இருக்கக்கூடிய பிளேட் மாதிரி நம்ம பிளேட் ஏ, பிளேட் பி, பிளேட் சி அந்த மாதிரி நம்ம வரைய போறோம். இதுல வந்து இந்த பிளேட்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? சீட் வந்து ஷோ பண்றது என்ன விதைக்கிறதுன்னு அர்த்தம் பண்ண போறோம். நீங்க கவனமா ஏ பி சி 3 பார்ட்ல 3 ஓவல் ஷேப் பிளேட் வந்து டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Now draw 1 seed on each plate. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த பிளேட்ல வந்து எல்லா ஈச் பிளேட் கண்டைன்ஸ் 1 சீட். 1 சீட் வந்து என்ன செய்யற? 1 சீட் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஏ பிளேட்ல ஒரு சீட், பி பிளேட்ல ஒரு சீட், அடுத்த சி பிளேட்ல ஒரு சீட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? வரைஞ்சிட்டீங்களா? டிரா பண்ணிட்டீங்களா? சீட் வரைஞ்சிட்டீங்களா? டிரா பண்ணிக்கங்க. Color the seeds. Now color plates A and B brown to show soil. Color plate C blue to show that the seed is immersed totally in water. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து சீட்ஸ் வந்து கலர் பண்ணிக்கிறோம். சீட்ஸை சுற்றி வந்து பிளேட் வந்து கலர் பண்ணிக்கிட்டாங்க. ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது. அந்த ப்ரௌன் கலர் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாயில். ஏ பிளேட்லையும் பி பிளேட்லையும் சாயில் எடுத்துட்டாங்க. அதில் வந்து என்ன செய்கிறாங்க? அதில் வந்து 2 சீட்ஸ் எடுத்தாங்க. சி பிளேட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. பட் அது ஃபுல்லாக வந்து என்ன எடுத்துருக்காங்க? வாட்டர் மட்டும் எடுத்துருக்காங்க, நோ சாயில். ஓகேவா? இப்போ 3 பிளேட்ல 2 பிளேட் வந்து ஏ அண்ட் பி வந்து சாயில் எடுத்துருக்காங்க. தேர்ட் பிளேட்ல வந்து என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. ஓகேவா? 3 சீட்ஸ் எடுத்திருக்கோம். 3 பிளேட்ஸ்ல 2ல சாயில், C1ல வந்து வாட்டர். Let's add a little water to plate A. You can draw like this. ஓகே, அந்த ஏ பிளேட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று போடுறோம், ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஏ பிளேட்ல வந்து என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து வாட்டர் வந்து லைட்டாக ஆட் பண்ண போறோம். அதுக்காக வந்து வாட்டர் சிம்பிள் போட்டு இருக்கிற அந்த ட்ராப்பை வந்து நம்ம ட்ரா பண்றோம். ஓகேவா? Draw the sun above plates A and C as shown. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி பார்த்தீங்கன்னா சன்லைட், அதாவது சன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இது எது ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சன்லைட் கிடைக்கிற மாதிரி இந்த பிளேட்டை வைக்க போறோம் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதா வந்து சன்லைட் ட்ரா பண்ணிக்கிறோம். ஏ அண்ட் சியில் மட்டும்தான் நம்ம சன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். பிக்கு வந்து சன் வந்து ட்ரா பண்ணல. ஓகேவா? ட்ரா பண்ணுங்க மக்களுக்கு, சன் ட்ரா பண்ணுங்க.
color the plate B black. ஓகே, இப்போ என்ன செய்ய போறீங்க? பி பிளேட்டுங்கிறத வந்து பிளாக் கலரா வந்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வந்து பிளாக் பண்ணிடுறோம். பிளாக் கலரை வந்து ஃபில் பண்ணிடுறோம். The color black indicates that no sunlight reaches the seed அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் பியை வந்து நம்ம சன்லைட்ல வைக்க போறது கிடையாது. அதில் வந்து நோ சன்லைட், அதுக்கு சன்லைட் கிடைக்காது. ஸோ த கலர் பிளாக் இண்டிகேட்ஸ் தட் நோ சன்லைட் ரீச்சஸ் த சீட். ஏ அண்ட் சி வந்து சன்லைட் ரீச் ஆகும், பட் பிங்கிறத வந்து சன்லைட் ரீச் ஆகாது. Write down the conditions for germination given to seed A, B, and C in the table. Here. ஓகே, இதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? 3 பிளேட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2ல சாயில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம்? ஒரு சீட் வந்து அதாவது ஏ பி சி 3 பிளேட் எடுத்துருக்கிறோம். அந்த 3 பிளேட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பிளேட்ல பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம்? சாயில் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஒன்ல வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த சாயில வந்து என்ன செய்ய போறோம்? சீட்ஸ் வந்து அதை வந்து ஷோ பண்ண, அதாவது அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சீடை வந்து ஷோ பண்றோம்னா விதைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பியில் வந்து மண் இருக்க சாயில் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம என்ன செய்யறோம்? அதில் வந்து விதைக்க போடுறோம். சியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்குது. 3லேயும் 3 சீட்ஸ் எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சன்லைட் படுற மாதிரி வைக்கிறோம், ப்ளஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். பி வந்து ஃபுல்லாக பி பிளேட்ல இருக்கிற ஃபுல்லாகவே வந்து சன்லைட் படாத பிளாக் கலராக, சன்லைட் படாத இடத்துல வந்து வாட்டர் ஆட் பண்ணுறது கிடையாது, சன்லைட் கிடையாது. ஓகேவா? இதை வந்து சி பிளேட்டை வந்து வச்சுக்கிறோம், சன்லைட் இல்லாத இடத்துல வைக்கிறோம். சி பிளேட்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டருக்குள்ள என்ன போடுறோம்? சீட்ஸை போடுறோம். சீட்ஸை போட்டு இதையெல்லாம் வந்து 2 days வந்து என்ன செய்யறோம்? நம்ம வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து இந்த சொன்ன கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து அதை வந்து வைக்கிறோம். அதை வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த டேபிள் ப்ராப்ளம் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகணும்னா 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர், அண்ட் செகண்ட் ஒன்று வாட்டர், தேர்ட் வந்து டெம்பரேச்சர். ரைட் டெம்பரேச்சர் கிடைக்கும், அப்பதான் வந்து அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஓகே, பிளேட் ஏ, பிளேட் பி, பிளேட் சி, அதில் சீட் ஜெர்மினேட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 2 days நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வர வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? In which case do you think germination will occur after 2 days? Let's discuss. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிளேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதில் எந்த பிளேட் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுது? In which case do you think germinate will occur after 2 days? After 2 days after 2 daysக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிளேட்ல கூடிய சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுது? நீங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க பேரண்ட் செட்டிங்கோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏ பிளேட் வந்து இப்படி இருக்கு, சாயில் எடுத்திருக்கோம், சன்லைட் படுற மாதிரி இருக்கு, வாட்டர் அவுட் இருக்கிறோம். பி பிளேட்ல சன்லைட்டே படாத இடத்துல வச்சிருக்கோம். சி பிளேட் வந்து வாட்டருக்குள்ள சீடை போட்டிருக்கோம், சன்லைட் படுற மாதிரி வச்சிருக்கோம். இது எது ஜெர்மினேட் ஆகும், எது ஜெர்மினேட் ஆகாதுன்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? What have you discussed? Let's see the real life situation. If we water the seeds regularly and keep in the sun as shown in condition A, the seed will germinate. But if we in condition A, the seed. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பிளேட்ல என்ன இருக்குது? சன்லைட் இருக்குது. நம்ம என்னென்ன கண்டிஷன் தேவைன்னு சொல்லியிருக்கோம்? ஏர், வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர். கண்டிப்பாக ஏர் கிடைக்கி, அதுக்கடுத்தது சன்லைட் கிடைக்குது, அதுக்கடுத்தது வாட்டர் கிடைக்குது. ஓகேவா? இந்த 3 ஃபேக்டர்ஸ்னு அதுக்கு என்ன கிடைக்குது? ஏ பிளேட்டு கிடைக்குது. ஸோ ஜெர்மினேஷன் ஆகுது. அதனால் வந்து அந்த டேபிளில் வந்து எஸ் ஜெர்மினேட் ஆச்சுன்னா எஸ்ன்னு போடுறோம், ஜெர்மினேட் ஆகலைன்னா நோன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேட்ல வந்து சன்லைட், வாட்டர், ரைட் டெம்பரேச்சர் கிடைக்குது, அதுக்கடுத்து சாயில் இருக்குது. இந்த 4 கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் வந்து அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுது. seed will பி germinate. பிளேட்டை பார்க்கலாமா? But if we keep the seed in the sun and don't water it, ஓகே, பி பிளேட்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன வாட்டர் கிடையாது, அதுக்கடுத்து சன்லைட் கிடையாது, ஏர் கிடையாது. ஸோ ஆல் ஆர் ஆப்ஷன். ஸோ அது வந்து ஜெர்மினேட் ஆகாது. அதனால அதை வந்து நோன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? as shown in plate B, it will not germinate. If we place the seed completely inside water,
as shown in plate C, it will also not germinate. What have you not germinate? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்டு சி பிளேட்ல பார்த்தீங்கன்னா வாட்டருக்குள்ள அந்த சீட் இருக்குன்னு சொல்கிறோம். இது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகாது, இதுக்கு வந்து ரைட் டெம்பரேச்சர் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. பட் என்ன இல்லை, அதுக்கு வந்து ஏர் கிடையாது, சாயில் கிடையாது. தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு வந்து சாயில் கிடையாது. ஸோ அது ஜெர்மிஷன் ஆகாது. அப்போ வந்து ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ரைட் டெம்பரேச்சர், இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த சீட் ஜெர்மினேட் ஆகும். இல்லைன்னா வந்து அந்த சீட் வந்து ஜெர்மினேஷன் ஆகாது. ஓகேவா? Understand, students? Now, based on your observations, fill in the table for seeds in plate A, B, and C. Okay, students, அந்த இப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம் A, B, C அந்த காலத்துல வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். Let's discuss why did germination occur in plate A and Time for analysis. Let's watch a cool talk video. Okay, students, இப்போ வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் செக்ஷன் போறோம். அனாலிசிஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூல் டாக் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு ஷார்ட் வீடியோ. Stop! Too much water will stop them from germinating. Germinating? What is that? The process by which a seed starts to grow into a plant is called germination. The first sign of germination is the young root called radicle that pokes out of the seed. Why will adding too much water stop the seed from germinating? Seeds need both air and water to germinate. Too much water stops the air from getting into the seed. Temperature is also important for germination. Both high and low temperatures. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்க, அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதிகப்படியான வாட்டரை வந்து சீடு வந்து ஜெர்மினேட் பண்ணாது. ஓகே, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் வந்து சீடு வந்து ஜெர்மினேட் பண்ணாது. அதிகமான தண்ணி நம்ம ஊற்றினாலுமே அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகாது. ஸோ நாம் தேவையான அளவு வாட்டர் ப்ளஸ் தேவையான அளவு சன்லைட், ரைட் டெம்பரேச்சர், ரைட் வாட்டர் அமௌண்ட் அண்ட் ரைட் சன்லைட், இந்த 3 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த சீட் வந்து ஜெர்மினேஷன் ஆகும். ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் வந்து சீட் வந்து ஜெர்மினேஷன் ஆகாது. ஓகே, அதே மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த சீட் ஜெர்மினேட் ஆகாது. அதே சமயம் லோ டெம்பரேச்சர் கோல்டு கண்டிஷன் இருந்தாலும் அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகாது. ஸோ ரைட் டெம்பரேச்சர், ரைட் வாட்டர் அமௌண்ட் அண்ட் ரைட் ஏர் கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைச்சதுனா தான் அது வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரூட், சீட் ஜெர்மினேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரூட் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல். அந்த ரூட்டுக்கு பேர் என்ன? ரேடிக்கல். ஓகேவா? அந்த ரேடிக்கல் வந்து change into a root. The process by which a seed starts to grow into a plant is called germination. The first sign of germination is the young root called radicle that pokes out of the seed. Why will adding too much water stop the seed from germinating? Seeds need both air and water to germinate. Too much water stops the air from getting into the seed. ஓகே, இந்த மாதிரி டூ மச் வாட்டர் வந்து அதிகமாக ஊற்றினோம்னா ஏர் வந்து சீடுக்கு ஏர் வந்து கிடைக்காது. சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது. அந்த ஏர் கிடைக்கலனால சீடு ஜெர்மினேட் ஆகாது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் cannot help to seed germination. Temperature is also important for germination. Both high and low temperatures can damage seeds and stop germination. ஓகே, ஹை டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, லோ டெம்பரேச்சர் cannot help seed germination. ஸோ ஹை டெம்பரேச்சர்லேயும் வந்து ஜெர்மினேட் ஆகாது. லோ டெம்பரேச்சர் வெரி கோல்டு கண்டிஷன்லேயுமே cannot germinate seeds. ஓகேவா? Seeds must get the right amount of water, air and correct temperature to germinate.
You forgot to mention soil. Soil can help in seed germination, but seeds can also germinate without soil. After germination, soil is essential for plants to grow. Okay, students, right amount of water, air and temperature. இந்த 3 கண்டிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகுது. அதை விட இம்பார்ட்டண்டான திங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். சாயில் இருந்தால் மட்டும்தான் சீட் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ சாயில், ஏர், வாட்டர் அண்டு டெம்பரேச்சர், இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சீட் ஜெர்மினேட் ஆகும். I'll be more careful the next time I plant seeds. These sprouts are germinated seeds. And look at this, it's a radical. I can plant these in soil to grow into plants too. Now that's what I call teamwork. In the analysis section of your journal, write what you learned from the video. Okay, students, analysis section We have learned that water, air, and the right temperature are needed for seeds to germinate. Some seeds require light and soil too, besides air, water, and sunlight. Soil, however, is necessary for all plants to grow. We will now solve a problem. But before that, let's watch Cool Talk again. Stop. Too much water will stop them from germinating. Germinating? What is that? The process by which a seed starts to grow into a plant is called germination. The first sign of germination is the young root called radical that pokes out of the seed. Why will adding too much water stop the seed from germinating? Seeds need both air and water to germinate. Too much water stops the air from getting into the seed. Temperature is also important for germination. Both high and low temperatures can damage seeds and stop germination. Seeds must get the right amount of water, air, and correct temperature to germinate. You forgot to mention soil. Soil can help in seed germination, but seeds can also germinate without soil. After germination, soil is essential for plants to grow. I'll be more careful the next time I plant seeds. These sprouts are germinated seeds. And look at this, it's a radical. I can plant these in soil to grow into plants too. Now that's what I call teamwork. Time to apply what we have learned to a real problem. Sam ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் பார்ட்டுக்கு போக போகிறோம். இதில் வந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. placed some sprouted seeds in a glass full of water and kept it in the sunlight. After a few days, Sam found that the sprouts were dead. Can you guess why? Write your answer in the journal. Your time starts now. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் பார்ட்டில். இப்போ நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். why did the sprouts not grow into plants when kept in a glass full of water in the sunlight? Why did the sprouts not grow into plants when kept in a glass full of water in the sunlight? கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் நல்லா பாருங்க. மணி இன்னொரு முறை படிக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. Why did the sprouts not grow into a plants when kept in a glass full of water in the sunlight? ஓகே, இப்போ நம்ம ஒரு வாட்டர் எடுத்துருக்கிறோம். வாட்டர் ப்ளஸ் நிறைய சீட்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம்,
போட்டிருக்கோம். அதுல வந்து ஏன் வந்து அந்த சீட்ல வந்து சீட் ஜெனரேட் ஆகலைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க என்னென்ன கண்டிஷன் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு சீட் ஜெனரேட் ஆகணும்னா வாட்டர், சாயில் அண்ட் ஏர் அண்ட் சன்லைட். இந்த 4 ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா வேணும். இப்போ நம்ம என்ன இல்லைன்னு வந்து நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதை வந்து திங்க் பண்ணிட்டே இருங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க அப்ளிகேஷன் பார்ட்ல வந்து ரைட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கு கீழே ரைட் பண்ணுங்க. Why did the sprouts not grow into plants and kept in a glass full of water in the sunlight? நிறைய வாட்டர், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அதுக்குள்ள வந்து சீட்ஸை போட்டுட்டு அது சன்லைட் கொண்டு போய் வைக்கிறோம். ஏன் வந்து அது வந்து க்ரோ ஆகலை அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. There was too much water answer and இருக்கீங்க? no soil to provide nutrients for the growth of seedlings. Great job, Sid. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதனால வந்து அது வந்து க்ரோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டு நாட் ஹெல்ப் சீட் ஜெர்மினேஷன். ஸோ நிறைய வாட்டர் இருந்தாலும் அது வந்து ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம். சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வித்தவுட் சாயில், அதில் வந்து சாயில் இல்லை. ஓகேவா? அப்போ Time for a quick quiz. Let's see if we remember what. There was too much water and no soil to provide nutrients for the growth of seedlings. Great job, Sid. நோ சாயில் வந்து ஸோ 2 ரீசன்னால அது வந்து நான் என்ன பண்ண முடியல, அதை வந்து க்ரோ பண்ண முடியல. க்ரோத் ஆகல, சீட் ஜென்ரேட் ஆகல. ஸோ அதை வந்து நீங்கள் டூ மச் வாட்டர் அண்ட் வித்தவுட் சாயில், ஓகே, நோ சாயில் அண்ட் டூ மச் வாட்டர், இந்த 2 கண்டிஷன் வந்து இருக்கிறதுனால அந்த சீட் வந்து ஜென்ரேட் ஆகல. அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. Time for a quick quiz. Let's see if we remember what we learned in the class today. Shade the bubble for the correct answer in your journal. Question 1. Pictures 1, 2, 3 and 4 show the stages of the germination of a seed. Which of these represents the correct sequence? A. 1, 2, 3, 4. B. 2, 3, 1, 4. C. 2, 1, 3, 4. D. 3, 1, 2, 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 பிக்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளேல தெரியுது. பிக்சர்ஸ் 1 and 2, பிக்சர்ஸ் 1, 2, 3 and 4 show the different stages of germination of seeds. Which sequence correctly represent the process of seed germination? Pictures 1, 2, 3 and 4 show the different stages of germination of seeds. Which sequence correctly represent the process of seed germination கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆர்டர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் வரும், செகண்ட் இந்த பிக்சர் வரும், தேர்ட் இந்த பிக்சர் வரும், ஃபோர்த் இந்த பிக்சர் வரும். நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சீட் வந்து என்ன ஜெர்மேட் ஆயிடுச்சு. சீடு வந்து மண்ணுக்கு மேலே அதாவது வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் நான் சொல்லியிருக்கிறேன். யங் ரூட் இஸ் கால்ட் எஸ் ரேடிக்கல் சொல்லியிருக்கிறேன். ரேடிக்கல்லேருந்து ரேடிக்கல் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட் பிக்சரோட ஸ்டேஜ். செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரேடிக்கல் ஃபர்ஸ்ட்டு வெளியில் வந்து சீடு வந்து ஃபர்ஸ்ட்டு ரேடிக்கல் தான் வெளியே வருது. தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் வந்து நல்ல ரூட்ஸ் வந்து க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் கேட்லிவ்ஸ் வந்து மேலே வந்தாச்சு. யங் லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் யங் லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சீட்ஸ் வந்து நல்லா லீவ்ஸ் எல்லாம் விட்டு க்ரீன் கலர் லீவ்ஸ் எல்லாம் விட்டு நல்லா நீட்டாக வந்து ரூட்ஸும் நல்லா டெவலப் ஆகுது. ஸ்டெம்போஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் எது வரப்போகுது, செகண்ட் என்ன வரப்போகுது, தேர்ட் என்ன வரப்போகுது, ஃபோர்த் என்ன வரப்போகுதுன்னு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொடுத்துருக்க அந்த 4 ஆன்சரில் எந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன, செகண்ட் பிக்சர் என்ன, தேர்ட் பிக்சர் என்ன, ஃபோர்த் பிக்சர் என்ன அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பிக்சர் ஏனா ஏ பாக்ஸை சைன் பண்ணுங்க. பிக்சர் பி கரெக்டாக இருந்ததுன்னா பிங்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்தால் பிங்கிற பாக்ஸை வந்து உங்கள் புக்கில் வந்து அசஸ்மெண்ட் பார்ட்டில் 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ABCD 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆன்சர்ஸில் எது கரெக்டோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Question 2. Why do seeds fail to germinate when sown too deep in the soil? A.
Seeds do not get enough light and oxygen. B. Seeds get little water. C. The soil is too hot deep inside. D. The seed coat becomes hard. Okay, students, இப்போ செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Why do seeds fail to germinate when shown to deep in the soil கேட்டிருக்காங்க. ஒரு மண்ணுக்கு ரொம்ப ஆழமா போட்டோம்னா அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுறதுல என்ன காரணத்தினா வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Why do seeds fail to germinate when shown too deep in the soil கொடுத்துருக்காங்க. டூ டீப்னு என்ன ரொம்ப ஆழமா போட்டிருந்தா ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் do not get enough light and oxygen. சீட்ஸ் வந்து do not get enough light and air. ஓகேவா, அந்த ரெண்டுமே கிடைக்கும், அதனால வந்து செடி முளைக்கலின்னு சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் கெட் லிட்டில் வாட்டர். சீட்ஸ் வந்து லிட்டில் வாட்டர் தான் அது வந்து கெட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆன்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் இஸ் டூ ஹாட் டீப் இன் சைட் சொல்லியிருக்காங்க. சாயில் வந்து டூ ஹாட் ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட் இஸ் பிகம் ஹார்ட். சீட் கோட் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 2 கொடுத்துருக்கிறதுல ABCD 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். In today's class, we learned about what seeds require to grow. Now I can understand that seeds need air, water, and the right temperature to germinate. See you next. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த லெசன் பார்த்தோம். என்ன லெசன் பார்த்தோம்? நீட்ஸ் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தோம். ஒரு சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு வந்து என்னென்ன வேணும்? ரைட் டெம்பரேச்சர் வேணும், ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேணும், ரைட் அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் ரைட் சாயில். இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். சீட் கண்டைன்ஸ் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீட் கோட், அதுக்கடுத்து எம்ப்ரியோ, அதுக்கடுத்து கார்டிலன்ஸ். இந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, சீட் ஜெர்மினேட் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து இந்த 4 ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து சீட் ஜெர்மினேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த லெசனை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் எய்ம் பார்ட்டு, ஆக்ஷன் பார்ட்டு, அனலைசிஸ் பார்ட்டு, அப்ளிகேஷன் பார்ட்டு அண்ட் அசஸ்மெண்ட் பார்ட்டு, இந்த 4 பார்ட்டையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஃபில் பண்ணி வீடியோ 2 times or 3 times நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு அந்த பேஜஸை வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ அதை ஒரு ஸ்னாப் அடித்து அதை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ see you again in another class tomorrow. Okay, thank you students. Next time.